இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி, இந்தடா. என்ன இது? கொரியர் வந்திருக்குடா. கொரியரா? எனக்கா? எனக்கு யாரும் அனுப்பியிருக்கா? அதெல்லாம் நாங்க பார்க்கல. மா, நீ கொடுத்துட்டு வாமா. வா. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து காளியம்மன் கோவில்ல நேர்த்தி கடனுக்காக கட்டியிருக்க தொட்டில வச்சிரு. அப்படி நீ பணத்தை கொண்டு வந்து வைக்கலன்னா உன்னோட அத்தை கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அம்மா, லெட்டரை பார்த்ததும் பயந்து அவன் முகம் எப்படி மாறுது பாத்தியா? கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு 2 லட்சம் கிடைச்சிருமா? கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். சொல்லு ராஜா. ஒன்றும் இல்லை, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கா வெளியூர் போகிறேன். வர்றதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆயிருக்கா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு கூப்பிட்டேன். சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். சரிடா. ராஜா, ஒரு நிமிஷம். என்னக்கா? ராஜா, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னக்கா உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன வேணும்னு சொல்லுக்கா. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். என்னக்கா இது? ராஜா, இதை எடுத்துட்டு போய் அடகு வச்சு எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வரியா? அடகு வைக்கணுமா? என்னக்கா சொல்ற? ராஜா, எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் சொல்றேன். அக்கா, என்ன நீ? உனக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொடுக்க போறாங்க. இதுக்கு எதுக்கு நகையெல்லாம் போய் அடகு வச்சுக்கிட்டு? என்னால இதை பத்தி வேற யார்கிட்டயும் பேச முடியாதுடா. நான் அப்படி ஒரு சிக்கல்ல இருக்கேன். எப்படியாவது இந்த நகைய அடமானம் வச்சு எனக்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொடு, அது போதும். அக்கா, என்ன நீ என்னென்னமோ பேசுற? அக்கா, எதுவும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா. இங்க பாருக்கா, உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சொல்லுக்கா, என்னாச்சு? அக்கா, நீ இப்படி எதுவும் சொல்லாம இருக்கிறதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுக்கா. அது ஒண்ணும் இல்ல ராஜா. நீ எங்கேயோ வெளியூருக்கு அவசரமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தல, நான் பாரு ஏதோ வேலை சொல்லிட்டு இருக்கேன். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன கிளம்ப சொல்லிட்டு இருக்க? ராஜா, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ பாத்து போயிட்டு வா. அக்கா, ராஜா, நான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வா. எதுவா இருந்தாலும் நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. நீ கிளம்பு. அந்த தெரு முனையில ஒரு குப்பை போற இடம் இருக்கும். அங்க காஞ்சு போன இலையெல்லாம் இருக்கும். அதுல அந்த பணத்தை வச்சுட்டு போயிடு. இப்ப நான் என்ன செய்யறது?
இதெல்லாம் சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா மேற்கொண்டு இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அதுக்கு நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? ஆர்த்தி, ஆர்த்தி, இதோ வரேன் தே. சொல்லுங்க தே. ஆர்த்தி, நம்ம கொஞ்சம் வெளியில கிளம்புறோம். நீ என் கூட வா. எங்க தே? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்ப போலாம் வா. போலாம் தே. அம்மா பணத்தை வாங்கிட்டு வர நேரம் வீட்ல இருக்கலான்னு பார்த்தா இவங்க எங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. இவ்ளோ அவசரமா நம்மள எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே.